வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களுக்கும், நம்முடைய வார்த்தைகளுக்கும், நம்முடைய செயல்களுக்கும் கூட. அதே மாதிரி இந்த 3, 6, 9 என்ற எண்களுக்கும் ஒரு தனி அதிர்வு இருக்கிறது. 3 என்பது ஆரம்பத்தின் சின்னம், ஒரு எண்ணம் பிறக்கும் தருணம், ஒரு விதை மண்ணில் விழும் அந்த நொடி. 6 என்பது வளர்ச்சியின் சின்னம், அந்த விதை மெதுவாக முளைத்து வாழ்க்கையை உருவாக்கும் கட்டம். 9 என்பது நிறைவு, ஒரு சுற்று முடிந்து இன்னொரு உயர்ந்த நிலைக்கு போகும் மாற்றம். அதனால்தான் இந்த எண்ணின் கூட்டணி ஒரு முழுமையான வாழ்க்கை சுழற்சியை குறிக்கிறது. ஆரம்பம், வளர்ச்சி, நிறைவு, இந்த 3ஐயும் இணைக்கும் பாலம்தான் இந்த எண். இப்பொழுது முக்கியமான கேள்வி, இந்த எண்ணை தொடுவது என்றால் என்ன? கையில் தொட்டால் அதிசயம் நடந்துவிடுமா? இது நிஜமா? இல்லை. உண்மையான தொடுதல் மனசில்தான் நடக்க வேண்டும். நீ இந்த எண்ணை பார்த்த உடனே உன் மனசு ஒரு நல்ல எண்ணத்தோடு இணைந்திருந்தால் அதுதான் உண்மையான தொடுதல். நீ இதை பார்க்கும் பொழுது உன் மனசு சொல்வது என்ன? நான் வளரப்போகிறேன், நான் முன்னேறப் போகிறேன், என் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது. இந்த நம்பிக்கை வந்தால் அதுவே இந்த எண்ணின் சக்தி வேலை செய்யும் ஆரம்பம். வாழ்க்கையில் பலர் தோல்வியை சந்திக்கிறார்கள். ஏன் தெரியுமா? வெளியில் வாய்ப்புகள் இல்லாததால் அல்ல, உள்ளே நம்பிக்கை இல்லாததால். அந்த நம்பிக்கையை தூண்டும் ஒரு தேவை இருக்கின்றது. சிலருக்கு அது ஒரு மனிதர், சிலருக்கு அது ஒரு அனுபவம், இன்னும் சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்னம், ஒரு எண். நீ தினமும் இந்த எண்ணை பார்க்கும் பொழுது அதை ஒரு நினைவூட்டலாக மாற்றிக்கொண்டால், நான் இப்பொழுது தொடங்குகிறேன், வளர்கிறேன், நிறைவை அடைவேன் என்று உன் மனசை நீயே தொட ஆரம்பித்தால் மெதுவாக உன் எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறும், செயல்கள் மாறினால் பழக்கங்கள் மாறும், பழக்கங்கள் மாறினால் வாழ்க்கை தானாக மாறும். இதுதான் யதார்த்தம். அதிசயம் என்பது வெளியே நடக்காது, அது உள்ளேதான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் திடீரென்று எல்லாம் மாறாது. ஆனால் நீ மாற ஆரம்பித்த நாளிலிருந்து வாய்ப்புகள் உன்னை தேடி வர தொடங்கும். இது உன்னை காப்பாற்றும் எண் மட்டுமல்ல, உன்னை எழுப்பும் எண். இது ஒரு நினைவூட்டல். நீ இன்னும் முடிவடையாத கதை. இனிமேல் நீ உயரப் போகின்றாய், உன் திறமைகள் வெளிப்பட போகின்றது என்று தினமும் சொல்லும் ஒரு சின்னம். பலரும் இந்த எண்ணை எழுதுவார்கள், சிலர் மனதில் ஜபிப்பார்கள், சிலர் தியானத்தில் பயன்படுத்துவார்கள். ஆனால் உண்மையான சக்தி அதை நீ நம்பி செயலில் இறங்கும் உன்னுள் தான் இருக்கிறது. நீ எதையும் செய்யாமல் இந்த எண்ணை மட்டும் பார்த்தால் வாழ்க்கை மாறாது. ஆனால் நீ செயலில் இறங்கும் பொழுது இந்த எண் உன்னை நினைவூட்டும், நிறுத்தாதே, நீ பாதையில் இருக்கிறாய் என்று. வாழ்க்கையில் எதுவும் உடனே கிடைக்காது. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் எந்த விஷயமும் தப்பிக்காது. இந்த எண்ணின் தொடர்ச்சியை உனக்கு நினைவூட்டும் ஒரு ரிதம் மாதிரி வேலை செய்யும். சில நேரங்களில் நீ சோர்வாக இருப்பாய், எல்லாம் முடிந்து போனது என்று தோன்றும். அந்த நேரத்தில் இந்த எண் உனக்கு சொல்லும், இது முடிவு இல்லை, இது ஒரு கட்டம். நீ நினைப்பதை விட நீ பெரியவன். நீ நம்புவதை காட்டிலும் உன்னுள் அதிக சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை கொண்டு வரும் ஒரு சின்ன தூண்டுதல் தான் இந்த எண். அதிசயம் என்பது உன் மனதில் உருவாகும் ஒரு தீப்பொறி. அந்த தீப்பொறியை எரிய வைத்தால் மெதுவாக உன் வாழ்க்கையை அது ஒளிர வைக்கும். இனிமேல் நீ பயப்படாதே. ஒரு நினைவூட்டலை மட்டும் காண். நான் ஆரம்பிக்கிறேன், நான் வளர்கிறேன், நான் நிறைவடைவேன் என்று உன்னையே நீ நினைவூட்டிக்கொள். ஒரே நாளில் அனைத்தும் மாறாது. ஆனால் சரியான எண்ணம் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். அந்த சரியான எண்ணத்தை தினமும் உனக்கு கொடுக்கிற ஒரு சின்னமாக இனிமேல் இந்த எண் செயல்படும். நீ முயற்சியை செய், நீ நம்பு, நீ தொடர்ந்தால் அதிசயம் நடக்கும். இந்த அதிசய எண் ஒரு மாற்றத்திற்காகத்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இது ஒரு உண்மை. நம்பிக்கையோடு செயல்படும் மனிதனை யாராலும் நிறுத்த முடியாது. அதனால் இந்த எண்ணை பார்த்தவுடனே நினை, இது என் புதிய வாழ்க்கையின் ஆரம்ப சிக்னல். இன்று நான் ஆரம்பிக்கிறேன், இப்பொழுதே ஆரம்பிக்கிறேன், இங்கேயே ஆரம்பிக்கிறேன் என்று சொல். வெற்றி நிச்சயம்.